இப்போ ஒரு நார்மலான விவசாயம் நீங்க பர்மா தேக்கு செடிக்கும் நார்மல் தேக்கு செடிக்கும் வந்து கண்டிப்பா நீங்களே வந்து வித்தியாசம் கண்டுபிடிச்சாதான் நீங்க மற்ற போலிகள்கிட்ட ஏமாறாம இருக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் கண்டுபிடிக்கிற மாதிரி. இந்த பொதுவா இந்த தண்டுல 1 இன்ச் ஸ்கொயர்லயே பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான முள்கள் சுனைகள் இருக்கும். இது ஒரு நார்மல் தேக்கு செடியில் எடுத்தீங்கன்னா அந்த சுனைகள் அதிகமா இருக்காது, ஏதாச்சும் 1 2 சும்மா கொஞ்சம் நார்மலா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தாலே பாத்தீங்கன்னா அவ்வளவு சுனைகள் இருக்கும். இந்த இலையானது வந்து இப்படி கை வச்சாலே இதுல இருக்க சுனைகள் வந்து நம்மள வந்து இந்த பக்கம் கை போகவே விடாது. அந்த அளவுக்கு வந்து பயங்கர சுரசுரப்பா இருக்கும். அதை பாக்குறது கூட உங்களுக்கு வந்து சரியா தெரியல அப்படின்னா இந்த தண்டுல எண்ணற்ற சுனைகள் இருக்கும். இதை வச்சு நீங்க வந்து எது பர்மா தேக்கு எது நார்மல் தேக்குங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சு நீங்க வாங்கலாம். இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்மா தேக்கு அப்படிங்கிறது ஒரு பர்மா மியான்மர் எல்லைகளை தாண்டி இந்திய எல்லைகள் வரையுமே வந்து பரவி இருக்கு. பட் எல்லா மரங்கள்லயுமே வந்து விதைகள் எடுக்க முடியாது. இப்ப நம்ம கணேஷ் நர்சரியில முக்கியமா சொல்றது என்னன்னா, மரங்கள் அப்படின்னாலே ஒரு 3 ல இருந்து 4 வருஷத்திலேயே வந்து விதைகள் காய்க்க ஆரம்பிச்சிடும் சில மரங்கள் எல்லாம். ஏன் தேக்கு மரம் எல்லாம் 2 வருஷத்துலயே காய்க்க ஆரம்பிச்சிடும். சரி, அதோட விதையை எடுத்து போட்டு உருவாக்கலாமா? உருவாக்க கூடாது. மினிமம் 35 வருஷம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட அட்வைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 35 வருஷம். 35 வருஷத்துல எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா சிபிடி ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, கேண்டிடேட் பிளஸ் ட்ரீ, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட தாய்மரங்கள். அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட தாய்மரங்கள்ல தான் வந்து நம்ம வந்து இந்த விதைகளை பெறணும். அப்பதான் அது இன்னொரு மரத்தை உற்பத்தி பண்றதுக்கான வலுவான ஜெனட்டிக்கலி அது வந்து கடத்துறதுக்கான விஷயமா இருக்கும் அந்த விதைகள்ல. அப்படியாப்பட்ட விதைகளை யூஸ் பண்ணும் போதுதான் எல்லா செடியுமே வந்து வளரும் போது ஆரோக்கியமா இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியோட வளரும். இப்ப நம்ம கணேஷ் நர்சரியில 45 வருஷமா நம்ம நர்சரி பண்ணிட்டு இருக்கோம். மேக்சிமம் ஒரு 15 20 வருஷமா, முன்னாடிலாம் நாங்களே கலெக்ஷனுக்கு போயிடுவோம், இப்ப எங்களால போக முடியாது. அப்ப மினிமம் வந்து 35 வருஷம் கடந்த மரங்களை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சர்டிபிகேட் போட்டு இல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்கிட்ட அந்த பெரிய பெரிய மரங்களை நாங்களே டைரக்டா போயிட்டு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், நீங்க நம்மளோட பேஜ்ல பார்க்கலாம். டைரக்டா போயிட்டு அதோட மரங்களோட ஏஜ் என்ன, அதோட தன்மை என்னன்னு பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம எடுத்துட்டு வருவோம். அதனாலதான் இவ்வளவு பெரிய நர்சரியிலையுமே உங்களுக்கு எல்லா செடியுமே வந்து அவ்வளவு குவாலிட்டியா ஹைட்டா இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா நம்மளுடைய நர்சரியில ஒரு 15 அடி மரம் கூட இருக்கும். ஆனா அந்த 15 அடி மரம் வந்து பேக்ல எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம, அதாவது பக்கத்துல ஒரு குச்சி கொடுத்து அந்த குச்சியோட கட்டியெல்லாம் வச்சிருக்க மாட்டோம். அந்த மரம் ஒரிஜினலா எப்படி ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அதே ஸ்ட்ரென்த்ல தான் இருக்கும். ஒரு மரத்தை தூக்கி இப்படி வச்சீங்கன்னா அது ஒரே ஸ்ட்ரென்த்தா வளையாம நிற்கும். அதை நிமித்தி வச்சு ஒரு குச்சி வச்சு கட்டினீங்கன்னா அது எங்க நர்சரியை பொறுத்த அளவுக்கு ஒரு ஊனமான மரம் தான். அப்படி இருக்கும்போது அவ்வளவு குவாலிட்டியான ஒரு சீட்ஸை நாங்க இந்திய எல்லைகள் வரையும் பரவி இருந்தாலுமே எந்த இடத்துல பியூரான இந்த பர்மா தேக்கு விதைகள் கிடைக்குதோ அதை எடுத்துட்டு வந்து பண்ணதுனாலதான் இந்த ஒரிஜினலான ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளவு உலக புகழ் பெற்ற பர்மா தேக்கு செடிகளை நீங்க வந்து மினிமம் 6 என்ற எண்ணிக்கையில நம்ம கணேஷ் நர்சரி மூலமா நீங்க கொரியர் சர்வீஸ் மூலமா வாங்கிக்கலாம்.